ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி நேபாள திபெத் எல்லைப் பகுதிகளில் இதுவரை 160 பேர் உயிரிழந்தனர். 133 இந்தியர்கள் உள்பட 750 சுற்றுலா பயணிகளை காணவில்லை என்று நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நேற்று காலை 8:30 மணி அளவில் ரசுவா மாவட்டத்தில் போட்டேகோசி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சற்றும் எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த பல்வேறு கட்டிடங்கள், வாகனங்கள், ஆற்றின் குறுக்கே இருந்த பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன. 160 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 133 இந்தியர்கள் உள்பட 750 சுற்றுலா பயணிகளை காணவில்லை என்று நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. மாயமான வெளிநாட்டவர்கள் இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, மலேசியா, பிரிட்டன், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள அரசு மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. ஆனால் வெள்ள நீர்மட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஹெலிகாப்டர்களால் தரையிறங்க முடியவில்லை. இதற்கிடையில் சுற்றுலா பயணிகள் குறித்த விவரங்களை அறிய 1234 என்ற கட்டணமில்லா எண், அவசர எண் 1144 என்ற ஹாட்லைன் எண், காவல்துறை தொடர்பு என ஆகியவற்றில் நேபாள சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த 37 சுற்றுலா பயணிகளின் நிலை குறித்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகளில் 20 பேர் குறித்த விவரங்கள் மட்டுமே இதுவரை கிடைத்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் ரேவதி தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட 20 பேரில் 11 பேர் பெண்கள் என்று தெரிவித்துள்ளனர்.